அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெஷரி சலான் மூலமாக ஆன்லைனில் ரூ. 10 பணம் கட்டுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் ப்ரௌசர் போய்க்குங்க. அதில் கூகுள் போய்க்குங்க. கூகுளில் போய்ட்டு கருவூலம் அல்லது சலான் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ கருவூலம் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே நிறைய வெப்சைட் காமிக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நான் போய்க்கிறேன். இதில் போனே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் பப்ளிக் சலான் இதை கொடுத்துட்றேன். கொடுத்தா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலுத்துபவர் வகைன்னு இருக்கும். அது பப்ளிக் டிஃபால்ட்டாக இருக்கும், அதே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேண்டியது உங்கள் பேர், பேன் நம்பர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருங்க. தெரு, வில்லேஜ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் பேரே கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். காசி விஸ்வநாதன். எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்கல, நான் மொபைல் நம்பர் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை. அதுக்கடுத்து டவுனு மதுரையை போட்டுறேன். மதுரையா வில்லேஜ் சம்திங் போட்டுறேன். டிஃபால்ட்டாக தமிழ்நாடு தான் வரும். பின்கோட் பார்த்தீங்கன்னா 625016 அதை கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்குறன்ற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் டீட்டெயில்ஸ் இதுலேயும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துறை விவரங்கள் இதில் போனீங்கன்னா இதில் போய்ட்டு மதுரை செலக்ட் பண்ணுங்கள். நான் மதுரை கலெக்டரேட்டுக்கு பணம் கட்ட போகிறேன், அதனால் மதுரை செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா PAO மதுரை அப்படின்ட்டு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன் லிமிட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கமிஷனர்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா PAGன்னு சொல்லக்கூடிய மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவரோட நேர்முக உதவியாளர் மற்றும் பொது தகவல் அலுவலர் அவரோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் PAO மதுரை போட்டுருங்க கலெக்டரேட்னால. இது செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இது கொஞ்சம் சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால் வந்து அது கொஞ்சம் எடுத்துக்க லேட் ஆகும் அடுத்த டாப் போகிறதுக்கு. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து போயிடுச்சு. இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரெவன்யூ போயிட்டு 04102 இந்த கோடை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் காமிச்சிருப்பாங்க நம்ம பணம் கட்ட வேண்டியது பர்சனல் அசிஸ்டன்ட் டு கலெக்டர் ஜென்ரல் மதுரை. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக DDO கூட அதில் வந்துடும். வந்த பிறகு அடுத்த டேப் நம்ம எங்கே போகணும்னா சர்வீஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபண்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது RTIக்கு. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீசஸ் அது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட கோட்ஸ் எல்லாமே கீழே அடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டைப்பில் வந்து ரிசிப்ட் டைப்பில் போய் ஆட்டோமேட்டிக் பாப்புலேட் ஆகிரும். அடுத்து இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெவன்யூ டைப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். அதர்ஸ் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் ரூல்ஸ் 2005 இருக்கும். அந்த அதர்ஸ்க்கு அடுத்துக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ஃபீஸ் ரூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த ஹெட்டுக்கு கீழே பணம் கொட்டக்கூடிய கோடுக்கு போயிடும். இதில் ரூ. 10 நீங்கள் கட்டிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ்னாலும் ரூ. 10 கட்டிக்கலாம். அதுக்கடுத்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு 1 ஹவருக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 5 கட்டணும். அந்த ரூ. 5 கட்டிக்கலாம். நீங்கள் ஒரு தகவல் கேட்குறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை பொதுவாக ஒரு RTI தகவல் கேட்குறீங்க, இந்த கோட்டில் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 10 தாளுக்கு ரூ. 2 வீதம் ரூ. 20 கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் இதிலையே போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதில் நான் ரூ. 10 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த தொகையில் ரூ. 10 போட்டுட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல பக்கத்தில் செலக்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே வாங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதை போய்ட்டு செலக்ட் கொடுத்துட்டு நான் இந்தியன் பேங்க் கொடுக்குறேன். இந்தியன் பேங்க் கொடுத்துட்டு ஆன்லைன் டிஃபால்ட்டுக்கு ஆன்லைன்லேயே வச்சிடுறேன். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்த கார்டு போகுது. இப்போ நீங்கள் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஷரி சலான் ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கு ஒரு மெசேஜ் மேலே வருது பார்த்தீங்களா? ஸோ இதான் உங்கள் ட்ரெஷரி சலான் நம்பர். ஓகேங்களா? இது நம்பர்
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெபிட் கார்டு இதில் போய்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். 10 ரூபா கேட்குது, 10 ரூபா கேட்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த வெப்சைட்டு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதில் போய்ட்டு டெபிட் கார்டு, இதில் போய்ட்டு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நேமை கொடுத்து பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் போர்ட்டல் போகும். பேமெண்ட் போர்ட்டல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் இந்த நீங்கள் பணம் கட்டுறதுக்கான சலான் காமிக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.